ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரமா ஒரு கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இந்த 7ஆம் நாளிலும் கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி நாம் அர்ப்பணிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். இந்த உபவாச நாட்களில் கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவரிடத்துல இரக்கத்தையும் தயவையும் நாம் பெற்றுக்கொள்ளலாம். இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிற ஜெப குறிப்பு என்னென்னா, ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளவும் வரங்களையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் இன்றைக்கி ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் என்ன ஆயிடுச்சுன்னா, சபைக்கு போகிறது வருது அவ்வளோதான். அதுக்கு அடுத்த லெவல், அதாவது ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் வளர்ச்சின்னு ஒன்று இருக்குது. அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அதை குறிச்செல்லாம் யாரும் சிந்திக்கிறது கூட கிடையாது. இன்றைக்கி நம்ம அதுக்காக தான் ஜெபிக்க போகிறோம். கட்டாயமாக ஒவ்வொருவரும் வரம் பெற்றவர்களாகவும் அபிஷேகம் பெற்றவர்களாகவும் பரிசுத்த ஆவியானவரை தரித்து கொண்டவர்களாகவும் இருக்க வேண்டும். அப்போ தான் எதிராளியாகிய பிசாசானவனை எதிர்த்து நிற்க முடியும். இதெல்லாம் நமக்கு கண்டிப்பாக இருக்க வேண்டிய ஒரு காரியம். அதுக்காக இன்றைக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். முதலாவது தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. நன்றி ராஜா, நன்றி 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 நன்றி. இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் ஜெயபலமானவரே ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே ஸ்தோத்திரம். மேக ஸ்தம்பமே ஸ்தோத்திரம். அக்னி ஸ்தம்பமே ஸ்தோத்திரம். வலது கையை பிடித்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். எங்களுக்கு முன் செல்லுகிறவரே ஸ்தோத்திரம். கோணலானவைகளை சபையாக்குகிறவரே ஸ்தோத்திரம். ரத்தத்தினாலே எங்களை சுத்திகரிக்கிறவரே ஸ்தோத்திரம். எங்களை மீட்டு கொள்ளும்படியாய் உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை சிந்தினவரே ஸ்தோத்திரம். எல்லா சாபத்தையும் முறித்தவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவரே ஸ்தோத்திரம். பலனும் கீதமும் ஆகியவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே ஸ்தோத்திரம். கண்மலையாகிய கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இஸ்ராஜா நன்றி 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 ஆண்டவரே. வாக்கு பண்ணினதை நிறைவேற்ற வல்லவரே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வார்த்தையினாலே எங்களை அலங்கரிப்பவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வசனத்தை சந்தோஷமாய் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கிறவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்றும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை விரும்புகிற எங்களுக்கும் ஆண்டவரே அப்பா உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே எங்களை அபிஷேகித்து நடத்த போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் வரத்தை பெறுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே தகப்பனே ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே இந்த ஜப வேளையில் யார் யாரெல்லாம் மனம் திரும்பி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பாவத்தை அறிக்கையிட்டு தேவனுடைய நாமத்தினாலே இரக்கத்தை பெற்றுக்கொண்டு ஹல்லேலூயா தன்னை தாழ்த்துகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் நிச்சயமாக மூழ்கி ஞான ஸ்நானம் பெறவும் பரிசுத்தாவை தரித்து கொள்ளவும் ஸ்தோத்திரம் வரங்களை கொடுக்கவும் வேண்டுமாய் ஆண்டவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம மனதில் ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நம்மை தாழ்த்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. துயரங்கள் பாரினில் அடைந்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ளவரை நின் புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன்.
சோத்ரா ஆண்டவரே, சோத்ர சோத்ர சோத்ரம். அடுத்த பாடல், நம்ம எதையாகில ஆண்டவர்கிட்டேருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது நமக்கு முதல்ல அவர்கிட்ட என்ன கிடைக்கணும்? கிருபை கிடைக்கணும். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது, அதுபோல் நமக்கும் அவருடையத்தில் கிருபை கிடைக்க வேண்டும். ஹல்லேலூயா. பாடலாமா? வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை வல்ல கிருபை நல்ல கிருபை வழுவாமல் காத்த சுத்த கிருபை அக்கினியில் வேகாமல் காத்த கிருபை தண்ணீரிலே மூழ்காமல் தாங்கும் கிருபை கிருபை என்னை தாங்கிடுதே கிருபை என்னை நடத்திடுதே கிருபை என்னை தாங்கிடுதே கிருபை என்னை நடத்திடுதே. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அக்கினியின் சூளையில் வெந்து வெந்து போகாமல் கிருபை தாங்கினதே என் முடி கூட கருகாமல் புகை கூட அணுகாமல் கிருபை தாங்கினதே. அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா அல்லே அல்லே லூயா. இந்த கிருபை தான் நம்ம தூக்கி சுமக்கும், தப்புவிக்கும், நமக்கு ஞானத்தை கொடுக்கும். எல்லாமே இந்த கிருபையினால தான் நம்ம பெற்றுக்கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி 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 கர்த்தாவே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. உங்கள் கிருபையை மட்டும் நோக்கி பார்க்க எங்களுக்கு கண்களை திறந்தருளும் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. இன்றைக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறிந்த எல்லா ஜனங்களும் ஆண்டவரே உமக்குள்ளாக நிலைத்திருக்கும் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பாதத்துக்கு நாங்கள் ஆண்டவரே வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. அப்போஸ்தலர், பரிசுத்த ஆவி என்றாலே நம்முடைய நினைவுக்கு வருவது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம்தான் இல்லையா? அதில் தான் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள். அந்த அந்த முதல் வசனத்துலேருந்து நம்ம அப்படியே பார்க்குறோம். இப்போ ஒரு மனதின் ஆவி, ஒருமனப்பாடு இருக்கிற இடத்துல பரிசுத்த ஆவியானவர் இறங்குவார் என்பதை நாம் பார்க்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவருக்குள்ளும் வல்லமையாக இடைப்பட என்ன செய்யணும்? ஒருமனப்பாடு வேணும். சபைக்குள்ளே இருந்தாலும் சரி, குடும்பத்துக்குள்ளேயா இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தார் ஒருமனப்பட்டிருக்கணும். ஏன் இதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறாங்கன்னா, சிலர் சபைக்கு கடமையாக போகிறவங்க இருக்காங்க, சிலர் மற்றவங்களுடைய கம்பல்ஷனில் போகிறவங்க இருக்காங்க, சிலர் பாரம்பரியமாக, அதாவது தாத்தா முன்னோர்கள் எல்லாருமே ஆராதித்து வந்ததுனால அப்படியே அந்த ஃபார்மாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்க இருக்காங்களா. முழு மனதோடு கர்த்தரிடத்திலிருந்து அவருடைய வல்லமையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், என் தேவனுடைய கரத்திலிருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும், வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கிற இடத்துல நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அங்கே அவர்கள் மேலே இறங்குவார் என்று பார்க்கிறோம். அதனால்தான் ஒருமனப்பட்டு ஒரு இடத்தில் வந்திருந்தார்கள் என்று பார்க்கிறோம். 2வது வசனம் பாருங்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து அதாவது வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும்
நிரப்பிற்று. அல்லாமலும் அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, எவ்வளோ கிருபையாக இந்த வசனத்தெல்லாம் வாசிக்கும் போதே அப்படியே அந்த பரிசுத்த ஆவி அந்த அவருடைய அந்த மகிமையை நம்ம பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா. பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல சத்தம்தான், மெயினாக சத்தம் ரொம்ப முக்கியம். அந்த ஓசை, பரிசுத்த ஆவியின் அசைவாடுதல், அதை உணர பழகணும். இனி சபைக்கு போகும்பொழுது பரிசுத்த ஆவியானவரை தேடுங்க, உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் அவரை தேடினீங்க, அவர் உங்களுக்கு தென்படுவார். நீங்கள் கூப்பிட்டீங்கன்னா அவர் உங்களுக்குள்ளே வந்து வாசம் பண்ணுவார். நம்ம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம், 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 ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி ராஜா. இந்த ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு இந்த வார்த்தையை வெளிப்படுத்தினதற்காக தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திர ராஜா. பரிசுத்த ஆவியை ஆண்டவரே தரித்து கொள்ளும்படியாய் ஆண்டவரே நாங்கள் உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய நாவையும் தொட்டு ஆண்டவரே அபிஷேகத்தினாலே நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வரங்களினாலும் வல்லமையினால் நிரப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. வாஞ்சையோடு கேட்கிறவர்கள் ஒவ்வொருவரும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளட்டும். தங்களுடைய சரீரத்திலே, சிந்தையிலே, ஆவியிலே பரிசுத்த ஆவியானவரை தரித்து கொண்டு வெற்றியோடு வாழ கர்த்தர் உதவி செய்வீராக. அப்பா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களே ஆண்டவரே. 14ஆம் வசனம். அப்பொழுது பேதுரு 11 கூட நின்று அவர்களை நோக்கி உரத்த சத்தமாய், யூதர்களே, எருசலேமில் வாசம் பண்ணுகிற ஜனங்களே, நீங்கள் எல்லாரும் அறிந்து கொள்வீர்களாக, என் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்கள். நீங்கள் நினைக்கிறபடி இவர்கள் வெறி கொண்டவர்கள் அல்ல. பொழுது விடிந்து 3ஆம் மணி வேளையாயிருக்கிறதே. தீர்க்கதரிசியாகிய யோவேலினாலே உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. ஹல்லேலூயா. யோவேலில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். ஹல்லேலூயா. இந்த கிருபையெல்லாம் கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை என்ன? யாரெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே, நம்ம அவருடைய நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருக்காரு. அப்போது நம்ம அவருடைய நாமத்தை முன்வைத்து நம்ம கேட்கும்போது நிச்சயமாக அவர் நமக்கு பரிசுத்த ஆவியை தந்தருளுவார். அது மட்டும் இல்லை, இங்கே என்ன 3வது வசனம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அக்னிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். ஹல்லேலூயா. இதுதான் அந்நிய பாஷையின் வரம். ஹல்லேலூயா. நிச்சயமாக கர்த்தர் தருவார். கடைசி நாட்களில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதுதான் கடைசி நாட்கள். நம்ம கடைசி நாட்களில் தான் இருக்கும். கிருபையின் காலம் முடிவடைகிற வேளை வந்துவிட்டது. இயேசு மகாராஜாவின் 2ஆம் வருகை சமீபமாயிருக்கிறது. இதுக்கு மேலே தாமதம் பண்ணாதீங்க. முடிவு எப்போ வரும்னு தெரியாது. ஆண்டவருடைய நாமத்தை முன்னிட்டு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிற வார்த்தையை அவர் சமூகத்திலே வைத்து தாழ்த்தி அவரிடத்திலிருந்து நாம் அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள கடவோம். 18வது வசனம் பாருங்க. என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். 18வது வசனத்தில் சொன்னபடியே கர்த்தர் செய்து முடிப்பார். என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பாருங்கள், இன்றைக்கி நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன கேட்டோம்? பரிசுத்த ஆவியானவரையும் வரங்களையும் அக்னி அபிஷேகத்தையும் அந்நிய பாஷையின் வரத்தையும் நம்ம கேட்டோம். ஆனால் ஆண்டவர் இங்கே அடிஷ்னலாக ஒரு கிஃப்ட்டு கொடுக்குறார். என்ன?
தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹல்லேலூயா. யாரெல்லாம் கேட்கிறார்களோ, 26வது வசனம் பாருங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நம்ம ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தை உடைய சமூகத்தில் முன்வைக்கிறோம் தேவனே. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. ஸ்தோத்திரம்ப்பா. இந்த நாளிலும் ஆண்டவரே, நாங்கள் உடைய சமூகத்திலே தாழ்த்தி கேட்டபடியே கர்த்தாவே எங்களுக்கு ஆண்டவரே வரங்களை கொடுங்க ஆண்டவரே. உங்கள் கிருபையை தாங்க, பரிசுத்தத்தினாலே நிரப்புங்க தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ராஜா. ஆண்டவரே, இன்னும் கிட்டி சேரணும், இன்னும் உம்முடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும், வல்லமை தரித்து கொள்ள வேண்டும் என்று யார் யாரெல்லாம் கேட்கிறார்களோ இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, வாலிப பிள்ளைகள் மேலே ஆண்டவரே அதிகமாய் உம்முடைய வல்லமையை ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள் என்று ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளையின் மேலும் உம்முடைய அபிஷேகத்தை ஊற்றுங்க, உம்முடைய வல்லமையை ஊற்றுங்க, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள திடப்படுத்துங்க திடப்படுத்துங்க. ஒவ்வொரு பிள்ளையும் திடப்படுத்தி அருளும் இயேசுவின் நாமத்திலே. இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவரே. நீர் அப்படியே செய்ய போவதற்காக உமக்கு நன்றி செலுத்தி இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் தகப்பனே. ஆமேன் ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, தொடர்ந்து நீங்களும் இந்த காரியத்துக்காக ஊக்கமாய் தேவனிடத்தில் வாஞ்சியோடு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு அப்படியே செய்வார், அப்படியே செய்வார். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ.